லைவ்ல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அது என்ன டாஸ்க், ஒரு டிஃபரெண்டான டாஸ்க் தான் நடந்துச்சு. அண்ட் அது ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணிருந்தேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டனுக்கான ஒரு ரூல் வந்துட்டு போடுறாங்க. என்ன ரூல்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த ஒரு டீம் இருக்கணும், அந்த ஒரு டீம் இருக்கணும், வெஷல் வாசிங் இவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜென்ரலா வந்துட்டு நிறைய இது சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்ரலா சொல்லும்போது வந்துட்டு இந்த வாரம் நம்ம வந்துட்டு டாமிக்கு வந்து வேலையை கொடுக்க கூடாது, இந்த வாரம் யாருமே தூங்கக்கூடாது, தூக்கம் வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், யாராச்சும் உங்களுக்கு பர்சனலா கூட நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், தூக்கம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருங்க. இப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு மெயினான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது ஒரு டாமிக்கு. அண்ட் நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் நம்ம வீடியோ 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஏன்னா எனக்கே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அதனால வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மைக்கை வந்துட்டு கரெக்டா எல்லாருமே மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜென்ரலா வந்து சொல்றாங்க. மைக் வந்து மாட்டும் போது என்ன பண்றீங்கன்னா, உங்க மைக்கை நீங்க வந்து 100 தாட்டி செக் பண்ணிக்கங்க. நீங்க மத்தவங்க வந்துட்டு உங்களுக்காண்டி செய்யறாங்கிறத பாக்காதீங்க, இப்ப டாஸ்க் செய்யறாங்கன்னு பாக்காதீங்க. உங்க மைக் வந்துட்டு நீங்க 100 தாட்டி பக்கமா நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணுங்க. நான் வந்துட்டு போனோம்னா 100 தாட்டிக்கு மேல வந்துட்டு போன வாரம்லாம் நான் வந்துட்டு என் மைக்கெல்லாம் நானே தான் சரி பண்ணிக்கிறேன், மத்தவங்க மைக்கையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி இந்த வாரத்தோட கேப்டன் ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டாமி மேட்டர் எப்படி வருதுன்னா, டாமிக்கு வந்துட்டு இந்த வாரம் டாமி வந்துட்டு தலைவன் வந்துட்டு குலைச்சாருனா இந்த ஒரு டீமுக்கே ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெரிய ஒரு வேர்டை வந்துட்டு சொல்றாப்ப. சொல்லும்போது ரொம்ப ஒரு எனக்கே தெரிஞ்சு, ஏன்னா இந்த வாரம் கேப்டன் எப்படா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் மனசுல நிறைய ஒரு இடம் பிடிச்சி வந்துட்டு எப்படா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து குக்கிங் டீம் வந்து ஒரு குக்கிங் டீம், ஸ்பெஷல் வாஷிங் டீம், அண்ட் நம்ம ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங் அப்படிங்கிற மாதிரி வந்து மேற்பார்வையாளர்கள் அந்த மாதிரி வந்து நிறைய சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதுல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு குக்கிங்ல வந்துட்டு நம்ம விஜய் விஷால், பவித்ரா, ரயன், முத்து, அன்சிதா இவங்க எல்லாருமே வந்து குக்கிங் டீம்ல இருக்காங்க. மெயின் குக்கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜய் விஷால், அன்சிதா அவங்க வந்துட்டு செஃப், மெயின் செஃப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங்ல வந்துட்டு நம்ம தீபக் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வாஷிங்ல வந்துட்டு நம்ம யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் வந்துட்டு நம்ம குக்கிங் டீம்ல இருந்தாங்க சத்யா, வருண், ஜாக்கு, தர்ஷிகா அண்ட் அருண், சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித் இவங்க எல்லாருமே வந்து இப்ப வந்து போன வாரம் வந்து குக்கிங் டீம்ல இருந்தாங்க. இப்ப ஃபுல்லாவே அவங்க வந்து வெஷல் வாஷிங் டீம்ல வந்து இறங்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குக்கிங் ஹவுஸ் கிளீனிங் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாச்சனா அண்ட் நம்ம ராணு அண்ட் ராணு அண்ட் நம்ம ஆர்ஜி ஆனந்தி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங்ல வந்து இருக்காங்க. இதெல்லாம் மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து ஹவுஸ் கிளீனிங் இருக்காங்க. குக்கிங் டீம்ல வந்து 5 பேர் அண்ட் வெஷல் வாஷிங் டீம்ல வந்துட்டு நம்ம 6 பேர், ஹவுஸ் கிளீனிங்ல வந்துட்டு 4 பேர். நெக்ஸ்ட் பாத்ரூம்ல வந்துட்டு பாத்ரூம் கிளீனிங் வந்து தீபக் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான். நெக்ஸ்ட் மேற்பார்வையாளர் எல்லாத்துமே மேற்பார்வையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமார். அடுத்து வந்துட்டு கிச்சனோட மேற்பார்வையாளர் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்துட்டு மேற்பார்வையாளரா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆடியன்ஸ் போல், அதுல வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வாரத்துல வந்துட்டு ஒரு கேப்டனோட அசிஸ்டன்ட்டுக்கு யார் வந்துட்டு அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணணும், யார் வந்துட்டு தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. கேப்டன் தேர்வு செய்யலாமா இல்ல ஹவுஸ்மேட் எல்லாருமே சேர்ந்து தேர்வு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுல வந்து எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே லைக் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. இதுல வந்து யாரு ஹவுஸ்மேட் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹவுஸ்மேட் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு சாச்சனா வந்துட்டு தேர்வு செஞ்சிருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு கேப்டனுக்கு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு இருக்காங்க. கேப்டனா என்னால ஆக முடியலனால அசிஸ்டன்ட் ஆயிட்டேன்டா, அடுத்த வாரம் நான் கேப்டன் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சபதத்தை எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதை பார்க்க முடிஞ்சு, சபதம் எடுத்துட்டே சாச்சனா, அடுத்த வாரம் ஒண்ணு எல்லாம் மக்கள் எல்லாம் வெளியில அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க, நீ உள்ள இருந்துட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மனசுல வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு நிலவிக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொன்னோம். அண்ட் இதான் வந்துட்டு இப்போ ஒரு லைவ்ல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெஃப்ரியோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் பார்க்க